நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனலில் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்புலேருந்து. ஷாமி அடுத்த ஒரு புத்தம் புதிய மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து மீ மிக்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசப்படுது. ஸோ இந்த மொபைலில் என்ன கான்செப்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் டிஸ்பிளே, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் டிஸ்பிளே பேனல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த மீ மிக்ஸ் ஆல்ஃபா மொபைலில், அதாவது 360 டிகிரி லெவலில் உங்களுக்கு மொபைலோட டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் இந்த மீ மிக்ஸ் ஆல்ஃபா மொபைலில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியே லீக் அவுட் ஆகிருக்கு. USB Type-C போர்ட், அதே மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக், இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புதிய கான்செப்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷாமியோட இந்த புதிய பேட்டர்னில் லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ வரும் நாட்களில் தெரிஞ்சிடும் மீ மிக்ஸ் ஆல்ஃபாவில் இந்த ரெண்டு விஷயங்கள் வருமா வராதா அப்படின்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புலேருந்து. OnePlusோட 9 சீரிஸ் மொபைல் விரைவில் வருகிறது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlus 9, OnePlus 9e, OnePlus 9 Pro இந்த 3 மாடலில் வரப்போகுது. இதில் மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சலில் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சமீபத்தில் Qualcomm Snapdragon 888 சிப்செட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. 5G சப்போர்ட் கொண்ட இந்த சிப்செட்டை வந்து இந்த மொபைலில் அறிமுகப்படுத்த போகிறதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேமராக்காக ஜெர்மனியில் உள்ள லைக்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களா. இந்த கேமரா வந்து சும்மா குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த OnePlus நிறுவனம் விரைவில் வருகிறது. எப்படின்னா, உங்களுக்கு மார்ச் வாக்கில் 2021 OnePlus 9 சீரிஸ் மொபைல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் தெரிவிக்கிறாங்க. பார்ப்போம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போது Realme தரப்புலேருந்து 2 அட்டகாசமான ப்ராடக்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. Realme Watch S Pro, அதே மாதிரி Realme Buds Air Pro மாஸ்டர் எடிஷன் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ். இதில் வாட்ச் எஸ் ப்ரோ வந்து உங்களுக்கு 14 days பேட்டரி லைஃப், 15 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் ப்ளஸ் ஸ்விம்மிங் மோடும் இதில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 480 mAh பேட்டரி, அதே மாதிரி உங்களுக்கு வேறு சகல வசதிகளும் ரெகுலரான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த Realme Watch S Proவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூட Realme Buds Air Pro மாஸ்டர் எடிஷன் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் அதையும் லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். டிசம்பர் 23 இது லான்ச்சிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் இது வரைக்கும் லீக் அவுட் ஆகலை. அன்னைக்கு நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தரப்பில் இருந்து மொபைல் லான்ச் ஆக போகிறது இல்லைங்க. ஆப்பிள் தரப்பில் இருந்து கார் லான்ச் ஆக போகுது. அதுவும் எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் ஆக போகுது. 2017 வந்து கலிஃபோர்னியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட பெர்மிட்டை வாங்கியிருக்காங்க. DMU இருந்து பெர்மிட் வாங்கியிருக்காங்க. அதாவது செல்ஃப் டிரைவிங் டெஸ்ட் நடத்துறதுக்காக. அதில் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆப்பிள் எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்க லான்ச்சிங் வந்து 2023 2025 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. பட் அவங்களுடைய ப்ராஜெக்ட் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிறதுனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லான்ச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பார்ட்னர் தைவான் கம்பெனியான ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2021 இதோட லான்ச்சிங் இருக்கும், அதாவது ஆப்பிளோட சொந்த கார் லான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் விரைவில். 2021 2021க்கும் 2020க்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 2020 எண்டிங்கில் இருக்கும். 2021 ஆப்பிள் தரப்புலேருந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது த்ரூ இந்த எலக்ட்ரிக் கார் மூலியமாக. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் தரப்பில் வந்து. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆப்பிள் மாதிரி நாங்களும் கஸ்டம் சிப்செட்டை வந்து தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா, இன்டலோட ஒப்பந்தத்தை கட் பண்ணிவிட்டு அவங்க வெளியிடக்கூடிய அந்த மேக் புக்கில் வந்து அவங்க சொந்த ARM பேஸ்டு ஆப்பிள் M1 சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த வரிசையில் மைக்ரோசாஃப்ட்டும் இணைகிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க சமீபத்தில். சர்ஃபேஸ் லேப்டாப் 3, சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ். இந்த 2 டிவைஸ்க்கும் வந்து AMDயும் Qualcomm கஸ்டம் சிப்செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய டேட்டா சென்டருக்கும் விண்டோஸ் 10க்கும் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த ARM பேஸ்டு சிப்செட்டை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. வச்சு முடிக்கலை. அதுக்குள்ளேயே அமேசான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெளியிடக்கூடிய டிவைஸ்களை எல்லாத்துலேயும் நாங்கள் இன்டெல் AMDயை தவிர்த்துட்டு ஒரு புதிய வகையான சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பார்க்குறோம். ஆளுக்கு ஒரு சிப்செட் கம்பெனி திறந்தாங்கன்னா இன்டெலுக்கும் ஏஎம்டிக்கும் எங்கே வேலை இருக்குது? அவ்வளவுதான், தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2020 அக்டோபர் மாதம் ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோன் 12 சீரிஸ் மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அந்த மொபைல் மட்டும்தான் இருக்கும், சார்ஜர் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். முண்டி அடித்து வாங்கின கதையும் தெரிஞ்ச விஷயம்தான். நல்ல சேலும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. அந்த மொபைலுக்காக ஒரு சில அக்சசரிஸை வந்து இந்திய நிறுவனமான RAEGR இவங்க வந்து வயர்லெஸ் சார்ஜர், அதுக்கப்புறம் கேசஸ், இது எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. தேவை உள்ளவங்க வாங்கலாம். வயர்லெஸ் சார்ஜரும் ஃபோனுக்காக கலர்ஃபுல் கேசஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க, வாங்கிக்கோங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா மொபைலை மட்டும் லான்ச் பண்ண மாட்டாங்க, நோக்கியா ஸ்மார்ட் ஏசியும் லான்ச் பண்ணுவாங்க இந்தியாவில். அதாங்க இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து துணையாக நிற்கிது. அவங்களுடைய தளத்தில் நோக்கியாவோட ஸ்மார்ட் ஏசியை நீங்கள் வாங்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜியை வந்து இதில் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஒரு ஆப்பை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் வைஃபை மூலமாக நீங்கள் வந்து அந்த நோக்கியாவோட ஸ்மார்ட் ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதை வாங்க விருப்பம் உள்ளவங்க, நோக்கியாவோட ஸ்மார்ட் ஏசியை வாங்க விருப்பம் உள்ளவங்க எங்கே வாங்கலாம்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம் 31,000 ரூபாய்க்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து விரைவில் வருகிறது Reno 5 Pro Plus. இந்த மொபைலில் ஒரு சில விஷயங்கள் வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 50 மெகா பிக்சல் கேமரா வரப்போது, அதுவும் சோனியோட IMX கேமரா சென்சார் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Qualcomm Snapdragon 865 சிப்செட்டும் வரப்போகுதாம். இப்போதைக்கு இது மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு. பட் ஓப்போட Reno 5 Pro Plusல முழுமையான விவரங்களை வரும் நாட்களில் நீங்க தெரிஞ்சு. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா நிறுவனம் வந்து தங்களுடைய ஒரு சேனலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாங்க ஸ்கை கிளாஸ் ரூம் எஜுகேஷன் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சப்ஸ்கிரைபருக்கும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கும் இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. இதில் வந்து 700க்கும் மேற்பட்ட அனிமேட்டட் வீடியோ இருக்குது. 2 மொழிகளில் கொடுக்குறாங்க, ஆங்கிலமும் ஹிந்திலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. என்ன சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கணக்கு, இன்னொன்று அறிவியல். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த சேனலை கொடுக்குறாங்க. சேனல் நம்பர் 653 நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 2016 இந்த சேனலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. டாடா தரப்பில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் பேர் இதில் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பக்கம் பேன் பண்ணிட்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் என்ன சொன்னிச்சுன்னா, இந்தியன் டெவலப்பர்ஸ் நம்ம ஊக்குவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு புதிய ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து புதிய இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து புதிய ஆப்ஸை வந்து மேட் இன் இந்தியா ஆப்ஸை வந்து அறிமுகப்படுத்தி ப்ளே ஸ்டோர்லையும் iOSலையும் லான்ச் பண்ணாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த வரிசையில் டிஜி பாக்ஸ் அப்படிங்கிற மேட் இன் இந்தியா தயாரிப்பில் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் கம்பெனி வந்து சமீபத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம், வெப்லையும் பயன்படுத்தலாம். இப்போதைக்கு இந்த 2 தளத்தில் பயன்படுத்தலாம். iOS வந்து கூடிய அளவில் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து இதை லான்ச் பண்ணனா, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்கு, அமைப்பு லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் புது மேட் இன் இந்தியா ஆப்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் டிஜி பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு 20 GB கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 2 GB வரைக்கும் உங்களுக்கு ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 30 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 5 TB ஸ்டோரேஜை நீங்கள் பயன்படுத்தலாம். 10 GB மேக்ஸிமம் ஃபைல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 999 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 TB வரைக்கும் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. செமல நல்ல ஒரு ஆப்ஷன். ட்ராப் பாக்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனியோட க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டாலர் பேஸில் இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்க முடியாது. பட் இந்த டிஜி பாக்ஸை பயன்படுத்தலாங்க. விசிட் பண்ணுங்கள் டிஜி பாக்ஸ். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வழக்கம் போல் வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஆல் லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.